மனதில் பட்டதை எப்பொழுதும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. அதாவது கூட்டாளியே நம்மளை வச்சு செஞ்சுட்டான், பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சவன் எல்லாம் படாத பாடுபட்டுட்டான். ஒரு குழந்தைக்காண்டி காத்திருக்கோன்னா 2 குழந்தை கூட பிறக்கும். இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மனசுக்குள்ள பல பிரச்சனைகள் பல கவலைகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிரச்சனைன்னா ஓடி ஓடி போய் உதவி செய்கிறதில் நீங்கள் ஒரு அற்புதமான நபர்கள். இந்த மே மாதம் பலன்களில் மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, மே மாதத்தில் 12 ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன, 12 ராசி நேயர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம், ரிஷபராசிக்கு சொல்கிறோம், ஸோ மிதுன ராசி சொல்கிறோம், இப்படி 12 ராசிக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-70% நபர்களுக்கு ஒரு ஃபேவராக, ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன தாக்கம் சொன்னோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர்த்து சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு, ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை இழந்திருக்கலாம், சுய ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அதுவும் தவறல்ல. அதை தவிர்த்து அன்னெசரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறது சமம். ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80% பேர் இருக்காங்க. இதில் 20% பேர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ தான் ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க. நீங்கள் பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன? ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, ஸோ அதுக்கடுத்து ஊடாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா இந்த மே மாதம்தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இயங்குது. இப்போ குரு பகவான் 14ஆம் தேதி, ராகு கேது பகவான் 18ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரிய பகவான் மேஷ ராசியில் ஆரம்பத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில், அதற்கு பிறகு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். செவ்வாய் கடகராசியிலே அமர்ந்திருப்பார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இறுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்களுக்கு மேல் 18ஆம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 கட்டங்கள் 7 கட்டங்கள் வந்து எம்டிஆகி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான், ராகு பகவான், அதுக்கப்புறம் சனி பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த ராசியில் தான் அமர்ந்திருக்காங்க. இதில் இந்த புதன் பகவான் வந்து மே மாதம் 7ஆம் தேதி வரையும் மீனத்திலும், மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார். இந்த மேஷத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 3 ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும் ராகு கேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கி தான்
இந்த மாத பலன்கள் வரப்போகுது. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். மனதில் பட்டதை எப்பொழுதும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. மனசுக்குள்ளே பல பிரச்சனைகள் பல கவலைகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிரச்சனைன்னா ஓடி ஓடி போய் உதவி செய்கிறதுல நீங்கள் ஒரு அற்புதமான நபர்கள். அப்போ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலுமே உங்கள் மேலே ஒரு மரியாதையை வச்சுருப்பாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அசால்ட்டாக விட்டுருவாங்க. அப்படி விடும்போது தான் உங்களுக்கு அதிகமான டிப்ரெஷன் ஏற்படும், அதிகமான ஒரு மன அழுத்தமே உங்களுக்கு அப்போது தான் ஏற்படும். ஸோ அந்த மனநிலை கடந்த ஒரு 7.5 வருஷமாக சிக்கி தவிச்சிட்டிங்க. உயர்ந்த நிலையில் இருந்தவங்க கூட கடைசியில் தன்னுடைய உயர்வுக்காக இப்போ போராடக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துருச்சு. கூட இருந்தவர்களுடைய தாக்கம், அதாவது கூட்டாளியே நம்மளை வச்சு செஞ்சிட்டான், பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சவன் எல்லாம் படாத பாடுபட்டுட்டான் அப்படிங்கிற நிலையெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீர்கள். மகர ராசி மகத்துவமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய மனதில் உள்ள கவலைகளை நீக்க ஒரு கர்மா அடிப்படையில் பிறந்தவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஆனால் அவங்களுடைய கவலைகளை நீக்க கூட்டாளியும் கிடையாது, கூட்டாளிகளும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காலங்களில் இருந்துச்சு. இப்போ இனிமே ஒரு மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை சனி பகவான் மூலமாக நீங்கள் உணரப்போகிறீர்கள். இந்த மே மாதம் பலன்களில் மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதிய தொழில் துவங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் இன்னும் ஒரு முன்னேற்றமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் இருக்கேங்க, தொழில் வச்சுருக்கேன், கடை வச்சுருக்கேன், ஆஃபீஸ் வச்சுருக்கேன், கம்பெனி வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் கம்பெனியே தான் இருக்குது, வேலைக்கு ஆள் இல்லை. வேலை ஆட்களால் பிரச்சனை, கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனை அப்படின்னு ஒரு வருத்தமும் கவலையும் இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த கவலை கிடையாது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயன்பட போகுது. நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலைமை உண்டு. அதேபோல் வெளிநாடு போவதற்கான யோகங்கள் உண்டு. நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபோன் வரும், ஐயா உங்களை செலக்ட் பண்ணிக்கோ வாங்க அப்படிம்பாங்க. வெளி மாநிலங்கள் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இடமுட்டு இடம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏமாற்றம் இனிமேல் இல்லைங்கிற வாய்ப்பை இனிமேல் நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களுடைய சமயோக புத்திகள் மூலமாக பேச்சாற்றல்கள் மூலமாக இனிமேல் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கலை, திருமணம் எப்படா நடக்கும்னு காத்து கொண்டிருக்கும் மகராசினியர்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. மகர ராசி பெண்கள் தன்னுடைய கணவன் மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து, கணவன் தன்னுடன் ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களா, நம்மளுடைய கணவன் எப்படா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலும் கவலையிலும் இருந்தால் பிரிந்து போன கணவர் கூட உங்களுடன் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி பிரிந்த கணவர் டைவர்ஸே கொடுத்துட்டாரு, நான் திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நீங்கள் இருந்தாலும் புதிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துணையுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த மே மாத பலன்களில் உங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதேபோல் மகர ராசி பெண்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழ்நிலைகள் உண்டு. மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக மகிழ்ச்சியான நிலைமையை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதும் உண்மை. குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இரட்டை குழந்தை வாய்ப்புக்காக உண்டு. ஒரு குழந்தைக்காண்டி காத்திருக்கோன்னா 2 குழந்தை கூட பிறக்கும். இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பொருளாதார தடை விலகப் போகிறது. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்வீங்க. முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. முயற்சி செய்தால் வெற்றி உண்டு என்கிற இலக்குக்கு தான் நீங்கள் போராடுகிறீர்கள். அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மே மாதத்தில் கொடுக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையை தவிர மற்றவர்கள் வேலைகளில் இந்த மாதம் முதல் நான் செய்ய மாட்டேன்,
அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா ஏற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் என்பதை உறுதியாக குறிக்கொண்டு மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மே மாதம் முதல் துவங்குகிறது என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.